வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பைசி வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப்பு பாஸ்தா எடுத்திருக்கோம், கொஞ்சம் புதினா தலை, மல்லித்தலை, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, இஞ்சி பூண்டு துருவுனது, கேரட்டை நீல வாக்கில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கேப்சிகம் சிறிதளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் சிறிதளவு. இப்போ ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்தா வேக வைக்கணும். பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. 2 கப்பு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்னு. 3/4 பாகம் வெந்ததும் எடுத்துடணும், இல்லாட்டி குழஞ்சிரும். இப்போ வெந்துருச்சான்னு எடுத்து பார்ப்போம். இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம். தண்ணியை பூரா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை வடிகட்டிடுவோம். இப்போ பாஸ்தா வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். அடுத்து ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுக்குவோம். வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ பாஸ்தா தாளிக்கிறதுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா சாதாரண எண்ணெயே ஊற்றிக்கலாம், தாளிக்கிற எண்ணெயே ஊற்றிக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த ஒரு வெங்காயத்தை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம ஏன் வெங்காயத்தை அரைச்சி போட்டிருக்கோம்னா, இது வெங்காயம் அரைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கட் பண்ணி போட்டோம்னா அது கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்கும். பிள்ளைங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் அடித்து அதை ஊற்றிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இஞ்சியும் பூண்டையும் துருவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற கேரட்டு, குடமிளகாயை போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாங்க.
இப்போ நல்லா வதங்குறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பாஸ்தாவுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். வேக வைக்கும் போதேவும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, குழஞ்சும் போகாது. அந்த மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. மேலாக கொஞ்சம் ஸ்பைசிக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சோண்டு மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ ஸ்பைசியான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.